அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நம்பி இருக்கிற நாங்கள் ஆண்டவரே வெட்கப்படுவதில்லை. அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்கள் பலனும் கோட்டையும் அரணுமாயிருந்து எங்களை காத்து வருகிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிறபடியால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனம். இந்த பகுதியில ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி எப்படி வாழணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்றோம். 11வது வசனம், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். சோம்பேறியா இருக்கக்கூடாது, நல்லா கடினமா உழைக்க கொடுக்க கூடிய ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கணும். ஆவியில அனலாயிருங்கள், நல்ல பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவர்களாய் அனல் உள்ளவர்களாய் இருக்கணும். வெளிப்படுத்தல் 3:16 அனலுமின்றி குளிருமின்றி இருந்தா என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் அங்க பேசுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில அனல் உள்ளவர்களா நம்ம இருக்கணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு நம்ம பணி செய்கிறவர்களா இருக்கணும். பிரசங்கம் பண்றது மட்டும் ஊழியம் கிடையாது. ஆண்டவரோட சித்தத்தை அறிந்து நம்மளால என்னென்ன ஆண்டவருக்காக பணி செய்ய முடியுமோ, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்கணும். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இங்கு 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள். நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ரோமர் 8வது அதிகாரத்துல 23, 24 வசனத்துல வாசித்து பார்த்தோம்னா, நம்ம சரீரம் மறுரூபமாக்கப்படும். இயேசு கிறிஸ்துவோட வருகையில நம்ம என்றென்றைக்கும் அவரோடு நித்தியமாய் அவரோடு வாழ போறோம். அந்த நம்பிக்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். அந்த நம்பிக்கையில நம்ம இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றாலும் நம்ம நித்தியமா ஆண்டவரோடு வாழ போறோன்ற நம்பிக்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம உபத்திரவத்துல இந்த உலகத்துல நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்ச காலம்தான், அடுத்து ஒரு மகிமையான வாழ்க்கை இருக்கு அப்படின்றத நம்ம அறிய இந்த உபத்திரவத்துல பொறுமையாய் இருப்போம். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்ப அந்த பிரச்சனைகளா மாறும்படியா ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளோட காரியங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது, அந்த ஜெபத்துல நம்ம உறுதியாய் தரித்திருக்கும் போது அந்த பிரச்சனைகளை மேற்கொள்றதுக்கு கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். சபையில பரிசுத்தவான்களுக்கு ஏதாவது ஒரு குறைவு ஏற்பட்டா நம்மளால இயன்ற உதவிகளை செய்யணும். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 29, 30 வசனங்கள்ல எருசலேம்ல பஞ்சம் உண்டாகுது. அப்ப அந்தியோக்கியா பட்டணத்துல இருக்கிற விசுவாசிகள் அவங்களுக்கு தேவையான உதவிகளை கொடுத்து அனுப்புறத, பவுல் மூலம் கொடுத்து அனுப்புறத அங்க வாசிக்கிறோம். அதே மாதிரி தேவையுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். விசுவாசிகளை மாத்திரமல்ல, ஆண்டவர் அறியாத ஜனங்களையும் நமக்கு தெரியாதவங்களையும் உபசரிக்க நாடணும். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். இதே சத்தியத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்துல சொல்றத மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனத்துல, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்,
உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். அவரு இயேசு கிறிஸ்துவும் நமக்கு முன்மாதிரியா இருந்திருக்காரு. அவரை துன்பப்படுத்தின ஜனங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணதை நம்ம வாசிக்கிறோம். இவங்க செய்யறது இன்னதுன்னு தெரியாம சிலுவையில அறையப்பட்ட போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னன்னு தெரியாம செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்றத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அது போல நம்மளும் நம்மளை துன்பப்படுத்துறவங்கள ஆசீர்வதிக்கணும், சபிக்க கூடாது. சந்தோஷப்படுகிறவர்களோடு சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களோடு அழுங்கள். மற்றவர்களோட சந்தோஷத்துல நம்ம சந்தோஷப்படணும், மற்றவர்களுடைய துக்கத்துல நம்ம கலந்து கொள்ளணும், பங்கு பெறணும். இயேசு கிறிஸ்து கூட லாசரு மரித்த போது மார்த்தாலும் மரியாளும் அழுத போது அவங்களோடு சேர்ந்து இயேசுவும் அழுதாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். சந்தோஷமா நம்ம ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறதுனால நம்ம மற்றவங்க சந்தோஷப்படும் போது அவங்களோடு சேர்ந்து நம்ம சந்தோஷப்படணும். இது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 26வது வசனத்துல, ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். அப்ப நம்ம கிறிஸ்துவனுடைய ஒரே சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறதுனால மற்றவங்க சந்தோஷப்படும் போது நம்ம சந்தோஷப்படணும். அவங்க துக்கத்தோடு இருக்கும்போது அந்த துக்கத்துல நம்மளும் பங்கு புகழ்றவங்களா இருக்கணும். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள். ஏக சிந்தை, ஒரே சிந்தை இருக்கும்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. இது எப்ப வரும் அப்படின்னா, மேட்டிமையானவைகளை சிந்திக்காமல், நம்மள பெருமையான எண்ணம் இருந்துச்சுன்னா மற்றவங்களோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால மேட்டிமையான எண்ணம் இருக்கக்கூடாது. தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு நம்ம அவங்களோட ஐக்கியப்படணும். அவங்கள மேல கொண்டு வர்றதுக்கு நம்மளால இயன்ற உதவிகளை செய்யணும். உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள். நாம பெருசா நினைச்சோம்னா, நான் பெரிய அறிவாளி, நான் புத்திமான் அப்படின்னு நினைச்சோம்னா மற்றவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. அதனால அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. தாழ்மையுள்ளவர்களுக்கு இணங்கணும், மேட்டிமையானதை சிந்திக்க கூடாது. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஒருத்தர் தீமை செஞ்சாங்கன்னா மறுபடியும் நம்ம அவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது. இப்ப ஒருத்தர் நன்மை செய்யும் போது நம்ம அவங்களுக்கு மறுபடியும் நன்மை செய்யறது மனுஷனோட இயல்பு. ஒருத்தர் நன்மை செஞ்சா அவனுக்கு தீமை செய்கிறது பிசாசோட குணம். ஆனா தீமை செய்யறவங்களுக்கு நன்மை செய்கிறது தான் தேவனுடைய குணம். நம்ம தேவனை போல, நம்ம இயேசு கிறிஸ்துவை போல மாறணும். அதனால தீமை செய்கிறவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது. யோக்கியமானதை சரியானதை செய்யறதுக்கு நாடணும். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். எல்லாரோடையும் சமாதானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதற்கு நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம தவறு செய்யும் போது மற்றவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் அந்த சமாதானம் ஏற்படும். நம்மள மையமா கொண்டு வாழக்கூடாது. மற்றவங்கள் மேல கரிசனை உள்ளவர்களா இருக்கணும். நான்ற எண்ணம் இருந்தா மற்றவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, சமாதானமா இருக்க முடியாது.
பெருமையோடு இருந்தோம்னாலும் சமாதானமா இருக்க முடியாது. விட்டு கொடுக்கணும். அப்பதான் நம்ம சமாதானமாய் இருக்க முடியும். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். இது உபாகமம் 32வது அதிகாரம் 35வது வசனத்துல இந்த இத நம்ம வாசிக்கிறோம். எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த வசனம் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, பழி வாங்குதலும் பதில் அளிப்பதும் எனக்குரியது அப்படின்னு ஆண்டவர் அங்க பேசுறத வாசிக்கிறோம். அப்ப ஒருத்தர் நமக்கு ஏதோ ஒரு தீமையான காரியத்தை செய்யும் போது நம்ம பழி வாங்குறவங்களா இருக்கக்கூடாது. அது கர்த்தருக்குரியது. அவர் பதில் செய்வாரு. நம்ம பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களா இருக்கணும். இது ஆண்டோருடைய நேரத்துக்கும் ஆண்டோருடைய வல்லமையும் நம்ம சார்ந்து இருந்தோம்னா இத நம்ம பொறுமையா நம்ம செயல்படாம கர்த்தர் செயல்படும்படி, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணும்படி நம்ம காத்திருக்க பழகி கொள்ள வேண்டும். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். இது நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 21, 22ல சொல்லப்பட்ட வார்த்தைகளை இங்க எடுத்து பவுல் சொல்றாரு. எதிரி பசியா இருந்தா அவனுக்கு உதவி செய்யணும். இதுதான் தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்கிறது. அவன் தாகமா இருந்தா அவனுக்கு பானம் கொடு அப்படின்னு சொல்றான். இப்படி செய்கிறதுனால அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது அந்த எதிரியானவன் மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப நம்ம அவங்களுக்கு நன்மை செய்யும் போது அந்த சத்ருவா இருக்கிறவங்க கூட நமக்கு சிநேகிதர்களா மாறிடுவாங்க. அப்ப நம்ம நமக்கு எதிரா செயல்படுகிறவங்களையும் நேசித்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் போது அந்த சத்துருக்களும் நமக்கு சிநேகிதர்களாக மாறுவாங்க. நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இப்படி நம்ம உதவி செய்யும் போது, சத்துருக்களை நேசிக்கும் போது அந்த தீமைய நம்ம நன்மையினால வெல்றவங்களா காணப்படுவோம். அப்படிப்பட்ட சுவாபம் நமக்குள்ள உருவாகணும். நம்ம வேதத்துல இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில பார்த்தோம்னா, தன்னை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்தை கூட சிநேகிதனைன்னு கூப்பிட்டாரு. பேதுரு மறுதலித்த பேதுருவ கூட தேடி போய் மறுபடியுமா தன்னுடைய அன்புக்குள்ள கூட்டி சேர்த்தாரு. இதே சுவாபம் நமக்குள்ளயும் வரணும் அப்படின்றத இந்த நாள்ல பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, சோம்பேறியா இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும், ஆவியில அனல் உள்ளவங்களா இருக்கணும், கர்த்தருக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஊழியம் செய்யறவங்களா இருக்கணும். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நம்ம நித்தியமா ஆண்டவரோடு வாழ போறோம். அந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். இந்த உபத்திரவம் எல்லாம் கொஞ்ச காலம்தான். அந்த உபத்திரவத்துல பொறுமையா இருந்து ஜெயம் கொள்றவங்களா இருக்கணும். ஜபத்துல உறுதியா தரித்திருந்து அந்த சோதனைகளை ஜெயம் பெற்றவங்களா இருக்கணும். பரிசுத்தவான்களுக்கு ஏற்படுற குறைவுகள்ல விசுவாசிகளுக்கு உதவி செய்கிறவங்களா இருக்கணும். நம்மளை துன்பப்படுத்துறவங்கள ஆசீர்வதிக்கணும். சந்தோஷப்படுறவங்களோட சந்தோஷப்படணும், துக்கமா இருக்கிறவங்களோட துக்கமா இருக்கணும். ஒருவருக்கொருவர் ஏக சிந்தையா ஒரே மனதோடு செயல்படணும். இதுக்கு நம்மளை பத்தியே பெருமையான எண்ணம் இருக்கக்கூடாது. தாழ்மையானவங்களோட ஐக்கியப்படுறவங்களா இருக்கணும். யாருக்கும் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. எல்லாரோடையும் சமாதானமா இருக்கணும். அதுக்கு மற்றவங்க செய்கிற தவறுகளை மன்னிக்கணும்.
நம்ம தவறு செய்யும் போது அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும், தாழ்த்தணும். நம்மள பெருமையான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்பதான் மற்றவங்க சொல்றத கேட்டு நம்ம நடக்க முடியும், சமாதானமா இருக்க முடியும். பழிக்கு பழி வாங்கக்கூடாது. கர்த்தர் நானே பதில் செய்வேன்னு சொல்றாரு. அவருடைய நேரத்துக்கும் அவருடைய வல்லமையும் சார்ந்து நம்ம வாழ்றவங்களா காணப்படணும். சத்துருவ தேவையோடு இருக்கும்போது அவங்களோட தேவைகளை சந்திச்சு நம்மளோட அன்பை நம்ம காட்டும்போது அந்த சத்துருவும் நமக்கு சிநேகிதர்களா மாறுவாங்க. அதனால நம்ம தீமைய நன்மை செய்து வெல்லணும். தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, தீமைக்கு நன்மை செய்து அதை மேற்கொள்றவங்களா இருக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்பொழுதும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதியில சொல்லப்பட்ட மாதிரி ஆண்டவரே, நாங்க உம்மை பின்பற்றுகிறவர்களாய் உம்மை போல மாற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் நிலைத்திருக்கணும். இந்த வார்த்தைகளின்படி வாழ இங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, சத்துருக்களை சிநேகிக்க கூடிய அந்த தேவ அன்புனால எங்க ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் உடைய அன்பை அறிந்து கொள்ளணும், ரட்சிக்கப்படணும். கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். நீங்க பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் மற்றவர்களுக்கு உடைய சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை தாரும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.